வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/12/2025 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:17, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:14 வரை துதியை, பின்பு இரவு 11:23 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:41 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:41 வரை ஹனுஷம், பின்பு கேட்டை. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும், செலவுகளும் கூடும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி செலவுகள் கூடும். பரணி யோசித்து செயல்படவும். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். ஆதரவான நிலை அமையும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் அனுபவங்கள் அதிகமாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். எடுக்கும் முயற்சிகளில் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். வீட்டில் அந்யோன்யம் கூடும். வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மிருகசிரேஷம் அனுபவங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். செலவுகள் கூடும். பொறுமையுடன் செயல்படவும். எதிலும் யோசித்து செயல்பட்டால் லாபமான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மேல் அதிகாரிகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரேஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவாதிரை பிரச்சனைகள் தீரும். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, ஆர்வமான நிலை உருவாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஆர்வமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். பூசம் ஆதரவுகள் கூடும். ஆயில்யம் தடைகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் அதிகமாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்திரம் சேமிப்புகள் அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களை பற்றிய கடமைகள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். தேகநலனில் பிரச்சனைகள் தீரும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் கடமைகள் கூடும். ஹஸ்தம் மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை ஆதரவுகள் கூடும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்துடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். மனதளவில் நிம்மதியான முடிவுகள் உருவாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி கௌரவங்கள் மேலோங்கும். விசாகம் நிம்மதியான நாள். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். அனுஷம் வளமான நாள். கேட்டை நெருக்கம் ஏற்படும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். சாதகமான சந்தர்ப்பங்கள் கூடும். தடைப்பட்ட இருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் செலவுகள் ஏற்படும். பூராடம் தேக்கநிலை நீங்கும். உத்திராடம் வளமான நாள். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் சாதகமான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பண பரிவர்த்தனைகளில் வருமானம் கூடும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நிம்மதியான நாள். திருவோணம் மகிழ்ச்சிகள் கூடும். அவிட்டம் பிரச்சனைகள் விலகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களை, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் முயற்சிகள் அதிகமாகும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. பணியில் லாபமான நிலை உருவாகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். சதையும் பேச்சுக்களை குறைக்கவும். புரட்டாதி குழப்பங்கள் விலகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே
கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சொந்த பந்தங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரம் விரிவடையும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். ஆசைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கடமைகள் கூடும். அந்யோன்யம் உண்டாகும். அதிர்ஷ்ட தூசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரட்டாதி ஆதாயங்கள் கூடும். ரேவதி கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.